அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். எனக்கு சாம்பார் இட்லி அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும். 2 வேளையில் 3 வேளை சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு இட்லியும் சாம்பார் அப்படி ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். இது நைட்டு எடுத்த வீடியோ. நைட்டு இட்லியும் சாம்பாரும் வச்சு பொடியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இது மறுநாள் காலையில் தோசையும் சாம்பாரும் வச்சு அப்படி சாப்பிட்றதும் பிடிக்கும். சாம்பார் வச்சுன்னா 2 வேளை 3 வேளைக்கு நான் எடுத்துடுவேன். நைட் எடுப்பேன், காலையில் எடுப்பேன், மதியானம் எடுப்பேன். அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆளாக்கு நான் சாம்பார்னால் ரொம்பவே அடிக்ட். ரொம்பவே பிடிக்கவும் செய்யும். அது வச்சு வச்சு நம்ம 2 நாள் 3 நாள் சாப்பிடும்போது சூடாக்கி இன்னும் அதிகமான டேஸ்ட்டு. இது மறுநாள் காலையில் இட்லி பொடியும் தோசையும் வச்சு சாப்பிட்டாச்சு. அந்த சாம்பார் தான் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நம்ம ஒரு 150 கிராம் நம்ம சாம்பார் பருப்பே கடையில் கிடைக்கும், அதை வாங்கணும். 5 தக்காளி, 5 பச்சை மிளகு, குட்டி தக்காளி, பெரிய தக்காளினா 2 எண்ணம் போதும். அதுக்கு உள்ளாடி இந்த வேஸ்ட்டு தண்ணி மேலே வராமல் இருக்கும்போது விசில் அடித்து மேலே வர நிறைய வேலையாக இருக்கும். அதுக்காக அதில் ஒரு தட்டை போட்டு நான் அதை வச்சு மூடி போட்டு விசில் அடித்து எடுத்துடுவேன். ஒரு 4 விசில் வந்துருச்சு. ஒவ்வொரு பருப்பை பொறுத்து அந்த தட்டை எடுத்துடுவேன். தட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த தக்காளி பச்சை மிளகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிக்க எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு பாதி பருப்பை தான் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுவேன். கொஞ்சமாக அதுக்கு உள்ளாடி போட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 5 முருங்கைக்காய், 1/4 சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் சேர்த்துக்கிடணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் அது முழுகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிடணும். வேக வைக்கிறதுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி இலை, புதினா இலை, சால்ட்டு 1/2 டீஸ்பூனு எல்லாமே இதில் சேர்த்துக்கிடணும். அப்புறம் சக்தி சாம்பார் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வாயில் தொட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 3 விசில் அடித்து நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதை நல்லா வறுத்துட்டு என்ன பண்ணணும், கல்லில் போட்டு நல்லா கொரப்பாக இடித்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலோ பாம் ஆயிலோ ஏதாவது விட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் ஒரு 5 வெண்டைக்காய், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ, காஷ்மீர் சில்லி, கறிவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை. மல்லி இலை எண்ணெயில் போடக்கூடாது, கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்சுருந்த அந்த ஜீரகம், வெந்தயம் வறுத்து ரோஸ்ட் பண்ணி இடித்தது, அப்புறம் காயத்தூள். எப்போவுமே ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட்டு வதக்கக்கூடாது, அப்போ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் எப்போவுமே சாம்பாருக்கு போடணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட். கடைசியாக மல்லி இலை போடணும், அந்த எண்ணெயில் போடக்கூடாது தாளிக்கும் போது. இப்போ பாதி சாம்பாரை நைட்டுக்கும் பாதி சாம்பாரை காலையிலையும் எடுத்து வச்சுருவேன். அது போக மீதம் வந்தால் தான் மதியானம் எடுத்துடுவேன். நிஜமாகவே இன்றைக்கி மதியானம் சாம்பார் தான் எனக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.